மகாபாரத சீரீஸ்ல இன்னைக்கு 12வது எபிசோட்ல இருக்கும். ஹஸ்தினாபுரத்தோட தேரோட்டியான அதிரதன் ஒரு நாள் ராஜா திருதராஷ்டிரரை பார்க்க வந்து, ஐயா நான் இந்த வேலையை விட்டு போறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்கிறாரு. ஏன் என்ன விஷயம்னு கேட்கும்போது, என்னோட பையனுக்கு கல்வி கலைகளை கத்துக் கொடுக்கறதா போறேன்னு சொல்றாரு. சரி, நீ ஒரு தேரோட்டி, நீயே கத்துக் கொடுக்கலாம், இல்ல அவனுக்கு எப்படி தேரோட்டணும்னு? இல்லையே, அவன் வந்து ஆயுத கலைகளை பத்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறான்னு, அதை கத்துக்கணும், அவனுடைய எதிர்காலத்தை நினைச்சுதான் நான் இந்த வேலையை விடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது, ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சரி பையனுக்காக தானே கேட்கிறாரு, சரி போட்டுன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாரு. உன்னோட பையனோட பேர் என்னன்னு கேட்கிறாரு. ஐயா என் பையனோட பேர் கர்ணன்னு சொல்றாரு. துரோணாச்சாரியரும் துருபதனும் சின்ன வயசுல சேர்ந்துதான் விளையாடுறாங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. துருபதன் சொல்றான், நான் பெரியவனாய் அரசன் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய அரசாங்கத்துல பாதி நான் உனக்கு கொடுத்துடுறேன். காலப்போக்குல துரோணாச்சாரியர் வந்து கிருபாச்சாரியருடைய இரட்டை சகோதரிகள் ஒருத்தர் திருமணம் பண்றாரு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட துரோணாச்சாரியர் கிட்ட பணம் கிடையாது. அவ்வளவு வறுமையில இருக்காரு, சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாரு. தன்னோட பையனுடைய இந்த நிலைமையை பார்த்து மனம் உருகி கஷ்டப்பட்ட துரோணாச்சாரியர் என்ன பண்றாருன்னா, நமக்கு தான் நம்ம நண்பன் இருக்கானே, நம்மளை காப்பாத்துறான்னு சொல்லியிருக்கான்ல, நாட்டுல பாதி வேற கொடுக்குறான்னு சொல்லியிருக்கான், சரி அவனை போய் பார்க்கலான்னு போகும்போது இவரை அரண்மனைக்குள்ளடியே விடல. ராஜா இவரை பாக்குறதுக்கே தயாரா இல்ல. கோபம் அடைஞ்சாலும் மகனை பத்தி நினைக்கும் போது அவ்வளவு கவலை இருக்குல்ல, கவலையோட திரும்புறாரு. போற வழி என்னன்னா ஹஸ்தினாபுர வழி. ஹஸ்தினாபுரத்துல இளவரசர்களான பாண்டவர்களும் கௌரவர்களும் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பந்து வந்து கிணத்துல விழுந்துருச்சு. அதை எடுக்க முடியாம எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. துரோணாச்சாரியர் இவங்களை பாக்குறாரு. கிட்ட போய் என்ன பண்றாருன்னா, ஒரு கம்பு எடுத்து அல்லது ஒரு வேரை எடுத்து அஸ்திரமா மாத்தி அந்த பந்தை மேல எடுத்து கொடுத்துடுறாங்க. இன்னும் சின்ன பசங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். எப்படி எடுத்தாரு? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஐயா நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும், நாங்க என்ன கொடுக்கணும், எனக்கு எந்த பரிசும் வேண்டாம், என்ன பத்தி பீஷ்மர் கிட்ட நீங்க சொன்னா போதும். இந்த பசங்க அப்படியே அவங்க தாத்தா கிட்ட போய், தாத்தா பீஷ்மர் கிட்ட என்ன நடந்துச்சோ அத்தனையும் விளக்குறாங்க. துரோணாச்சாரியரை பீஷ்மர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஹஸ்தினாபுர குருகுலத்துடைய குருவா மாத்துறாரு.